உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்மாட்ரோலர் பற்றி தகவலும் இருக்கும். மேலும் உலக நடப்பு அந்த விஷயங்களை பற்றியும் உலக அரசியல் பற்றியும் பேச வேண்டிய அதுதான் இம்மாட்ரோலர் வீடியோ. அதனால் வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். சாரணாஸ்ரீ வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார். அதை வந்து நான் பார்த்துருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இம்மாட்ரோலர் வெளிவரக்கூடிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தார். அதுபோக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருடைய கருத்து அது வந்து அவர் இம்மாட்ரோலர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் பிறந்திருப்பார், இலங்கையில் தான் பிறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில். ஆனால் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இம்மாட்ரோலர் வெளிப்படக்கூடிய காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்றது அது அவரோட கருத்து. ஆனால் ப்ரிடிக்ஷன் வந்து தமிழ்நாடுன்னு தெளிவாக இருக்குது. ப்ரிடிக்ஷனில் வந்து இம்மாட்ரோலர் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பார், தமிழ்நாட்டில் தான் இருப்பார். நம்ம தமிழன் தான் இம்மாட்ரோலராக வரப்போகிறாரு. அதாவது உலகை ஆளப்போறான்னு தமிழன் சொன்னாங்க இல்லையா, அது சித்தர்கள் குறிப்பில் இருக்குது. உலகத்தையும் வந்து ஒரு தமிழன் ஆட்சி செய்யப்படுறாரு அப்படின்றது தான் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த இம்மாட்ரோலர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை அதெல்லாம் வந்து கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இது உலக அரசியல், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த இது கஷ்டங்கள், உலகத்தை வந்து இப்போ வந்து ஒரு இதான பாதையில் இயக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, அதுலேருந்து இப்போ வந்து மக்களை வந்து மீட்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இது தேவைப்படுது, ஒரு கடவுளுடைய இது தேவைப்படுது. கடவுள் வர பட்சத்தில் இம்மாட்ரோலர் வந்து கடவுள் வந்து அனுப்புவாரா அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போய்கிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ நம்ம பக்கம் அநியாயம் நடக்கலை, ஆனால் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் காசாலாம் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட ஏதோ போர், ஹமாஸ் வந்து திடீர்னு இஸ்ரேலுடைய தலைநகரம் தெல் அலிவ் நகரத்தை தாக்குனாங்க. அதனால் நாங்களும் பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரஃபான்ற பகுதியில் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ரஃபான்ற பகுதியை வந்து இஸ்ரேல் வந்து நேற்று தாக்கியிருக்காங்க. அதில் வந்து 45 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்றாங்க. மனித உயிர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக தெரியுது. அவங்களுக்கு வந்து மனித உயிர்ன்றது அவங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவங்க வந்து ஒரு அரக்க குணமான எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களோட இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து நெதன்யாகு வந்து இஸ்ரேல் வந்து போர் விதிமுறைகள் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. போர் விதிமுறைகள் வந்து இப்படி தான் இருக்குது. மன்னராட்சி காலத்துலலாம் போருக்கு போகிறவங்க வந்து போர் பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான் போருக்கு போகணும். போர் பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான். இப்போ இந்த பக்கம் ஒரு படை வீரர்கள் நிற்கிறாங்கன்னா அந்த பக்கம் ஒரு படை வீரர்கள் நிற்பாங்க. இவங்க 2 பேரும் தான் போர் புரிஞ்சுக்கிறாங்க. இடையில வந்து ஒரு மகாபாரத போரில் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய மைதானத்தில் தான் போரே நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் மட்டும்தான் போரில் வந்து கலந்துக்குவாங்க, அந்த நாட்டை காப்பாற்றுறக்காண்டி. அவ்வளோதான். மன்னர் இருப்பார், அவர் தான் தலைமையேற்று போரை நடத்துவார். அப்போ வந்து உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அந்த போர் வீரர்கள் தான் இருப்பாங்க. அவ்வளோதான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாடு அப்படின்ற மாதிரி பழைய காலத்தில் இருந்தது. அதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, பெண்கள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இஸ்ரேல் நடத்துகிற போர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹமாஸ்ன்ற தீவிரவாத அமைப்பு வந்து எங்கள் நாட்டை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தாக்கியிருப்பாங்க போல ராக்கெட் மூலிமா. அப்போ அதுக்கு நேற்று அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி தோணுதுன்னா, அவங்க அப்பாவி மக்களை தான் கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க 45 பேர். ஸோ இப்போ இதை வந்து போர் விதிமுறை மீறல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இதை வந்து சர்வதேச நீதிமன்றமும் போரை நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து தடுக்கணும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அதனால் வந்துட்டு சீக்கிரம் வந்து பூமியில் வந்து ஒரு நல்ல இது நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கடவுளுடைய அவதாரம் வரணும். முருகன் அவதாரம் செய்ய வேண்டும், இல்லைன்னா கிருஷ்ணர் அவதாரம் செய்ய வேண்டும், இல்லை சிவன் அவதாரம் செய்ய வேண்டும். இவங்க யாராவது ஒருத்தர் அவதாரம் செஞ்சால் தான் இப்போ நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்க முடியும். ஆனால் எனக்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த இம்மாட்ரோலர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எண்ணம் கிடையவே கிடையாது. அது ப்ரிடிக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். அதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருக்கும் அந்த குடும்பம் தான் முக்கியன்ற மாதிரி என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பம் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம். எனக்கு இந்த இம்மாட்ரோலர் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லை. போட்டுலாம் நான் வீடியோ போடல. ஏதோ கடவுளர்கள் வெளிக்காட்டினா இம்மாட்ரோலர் ஆகணும் அப்படின்னு விதி இருந்தால் இம்மாட்ரோலர் ஆகி மக்களுக்கு சேவை செய்வோம். அதுவும் மக்களுக்காக வந்து சேவை செய்யறதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இம்மாட்ரோலராக இருந்துச்சுன்னா, அது ஒரு வேளை யாராக இருந்தால் இருக்கட்டும், வரவேற்கிறேன். இல்லை நானாக இருந்தேன்னா நம்ம போய் சேவை செய்ய போகிறோம். மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு புதிய
விதிமுறைகளை உருவாக்கி உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு அந்த புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து உலகத்தை வந்து அறநெறியில் ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்துவோம். அவ்வளோதான். கடவுளோட துணையோட பயன்படுத்தணும். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி இது அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி காலையில் தான் அது கூட அப்லோட் ஆகிருக்கும். அதில் என்ன சொல்லியிருந்தேன், தர்மத்தின் ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த காங்கிரஸ் ஆட்சி, இந்த பிஜேபி ஆட்சி இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா அறநெறினாலாம் ஆட்சியெல்லாம் மாறி போய் இப்போ இது தர்மத்தின் ஆட்சியெலாம் மாறி போய் இப்போது அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் அவங்களுக்கு இதாக தான் ஆட்சி பண்ணிக்கிறாங்க. பாலிடிக்ஸ் பேச போனோம்னா என்னென்னு இருக்குன்னா வந்து இப்போ பிஜேபி வந்துச்சுன்னா அதானி அம்பானிக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பாரத பிரதமர் இருக்கார் இல்லையா, நரேந்திர மோடி ஐயா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து மனிதனே இல்லை, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. சரி, கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதமர் ஐயா வந்து ஏன் மணிப்பூர் கலவரம் நடந்தப்போ ஏன் 3 மாதமாக கலவரம் நடந்துச்சு, அதை வந்து அவர் கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டு அந்த கலவரத்தை ஏன் ஒரு 2 நாள் தடுத்து நிறுத்திருக்கக்கூடாதா? கடவுளால் அனுப்பப்பட்டவர் வந்து கலவரத்தை வந்து ரசித்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அது ஒன்று பார்க்கணும் நம்ம. அப்போ அதனால் வந்துட்டு அவங்க வந்து பிரச்சாரத்தின் போது சும்மா திறமையாக பேசி ஓட்டை வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது பண்ணல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க பிஜேபி. ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் கொண்டு வரேன்னாங்க இல்லையா, அது செஞ்சாங்களா? செய்யலை. ஸோ விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏழைகளுக்கு வந்து எந்த நல்லதும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. இந்த உணவு தானியங்கள் நாங்கள் கொடுத்தோம் இலவசமானுவாங்க கொரோனா டயத்தில், அதுதான் வந்து பண்ணாங்களே ஒழிஞ்சு பெருசாக ஒன்றும் பண்ணலையே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு தானியங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கா? அந்த அரிசியை வந்து தமிழ்நாட்டிலலாம் வந்து அடுத்து யார் பிரதமர் வந்தாலும் நல்ல அரிசியாக கொடுங்க. அதாவது அந்த அரிசியை போட்டால் கோழி கூட சாப்பிட மாட்டேங்குது. சில நேரம் வரக்கூடிய அரிசி அவ்வளோ இதாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது. மாடு சாப்பிட மாட்டேங்குது, கோழி சாப்பிட மாட்டேங்குது. அதை எப்படி மனுஷன் சாப்பிட முடியும்? அதை எப்படி நல்லாச்சுன்னு முதல்ல சொல்ல முடியும்? நீங்கள் கொடுக்குற உணவு தானியங்களே வந்து தரமாக கொடுங்கன்ற மக்களுக்கு, அதையே உருப்படியாக பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் எங்கிட்ட உங்கள் ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்கிறது? அப்புறம் இதில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், நான் மனிதனே அல்ல, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களே தரம் இல்லையே ரேஷன் கடையில், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பொருள். அப்போ நல்ல பொருளாக அனுப்புங்க. இதுக்கு நான் மத்திய அரசு தான் குறை சொல்ல முடியும், மாநில அரசு குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உணவு தானிய கிடங்குல வந்து நல்ல பொருட்களை அந்தந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு சரியாக அனுப்பணும். அதை மாநில அரசு சரியாக கொடுக்கணும். அதை வந்து கோட்டலுக்கு கொண்டு போய் விற்றுறக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஜேபியாக இருக்கட்டும், ஒருத்தர் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடுறேன் நீங்கள், ஆனால் வந்துட்டு ஒன்றும் மக்களுக்கு இது வரைக்கும் பண்ணலை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கலை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அதானி அம்பானி இவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் வந்துட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் பெருசாக நடக்கலை. ஏதோ வந்து ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு 10 வருஷமாக, அவ்வளோதான். அதில் வந்துட்டு ஒன்று பெருசாக நீங்கள் அந்த 10 வருஷத்தை சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருந்தா சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அழகாக. அதாவது இலவச கல்வியை கொடுத்துருக்கலாம் அந்த 10 வருஷத்துக்குள்ளே, அனைவருக்கும் கல்வி. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதனோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலை பூரா அரசுடைமையாக மாற்றலாம். தனியார் பள்ளியை பூரா அரசுடைமையாக மாற்ற நினச்சா மோடி நினச்சா மாற்றலாம், பிரதமர் நினச்சா மாற்றலாம், சட்டம் கொண்டு வரலாம். தனியார் மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ்னால் அந்த ஒரு ரேஞ்ச் இருக்கணும். ஒரு 10,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கணும், லட்சக்கணக்கில் வாங்குறாங்க தனியார் மருத்துவமனையில். அப்போ அரசு மருத்துவமனையோட எண்ணிக்கை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறேன், நீங்கள் இன்னும் அதை கட்டவே இல்லை. 10 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டி முடிக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தின் ஆட்சி எப்போ வரும்னா அது இம்மோட்டோட ஆட்சியாக இருக்கும், இல்லை கடவுளோட ஆட்சியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க ஒன்றும் பெருசாக மக்களுக்கு நல்லது பண்ணல. ஆனால் நம்ம எல்லோரும் வேலைக்கு போனோம்னா நமக்கு வந்து இது பேமெண்ட் கிடைக்க போகுது, சேலரி கிடைக்க போகுது, சரிங்களா? ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கிட்டு ஏன் இருக்கணும், நீ ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது சில பேர் கமாண்டில் சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியாளர்கள் நம்ம எதுக்கு குறை சொல்கிறோம்னா, இப்போ ஆட்சியாளர்கள் வந்து நல்லது செய்யணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஆளுக்கு நல்லது பண்ணிடுறாங்க. அம்பானி, அதானி அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிவிட்டு அவங்களும் அந்த மக்கள் கட்டுற வரி பணத்தை தவறாக அம்பானி அதானிக்கு வரிச்சலுகை கொடுக்குறது, பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரிச்சலுகை கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. மக்களோட பணம் வந்து விரயமாகுது இல்லையா? அதை நீங்கள் இலவச மருத்துவம், இலவச கல்வி இதுக்கு செலவு பண்ணுங்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாங்க. தனியார் தொழிற்சாலையை பூரா அரசுடைமையாக மாற்றி இளைஞர்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கலாம், நாட்டை செல்வ செழிப்பாக மாற்றலாம். அதை பற்றி திங்க் பண்ணணும் அரசியல்வாதிங்க. ஆனால் நீங்கள் வந்து வர்றீங்க, நீங்கள் மாதம் மாதம் எல்லா எம்பிக்கும் சேலரி வாங்கிட்டு நீங்கள் மக்களுக்கு வந்து
பெருசாக எந்த விதமான நன்மைகளும் செய்ய மாட்டேன்றீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க, உங்கள் கட்சியோட வளர்ச்சியை. நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் இதாகிட்டு போயிடுறீங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு பெருசாக எந்த நல்லதும் செய்கிறதில்ல. மக்களுக்கு ஏதோ ஒரு 25% செய்கிறீங்க. இது பத்தாது, இன்னும் நிறையா நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் இம்மாற்றோட ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். கடவுளுடைய ஆட்சி, சித்தர்கள் ஆட்சி பூமியில் எப்போ வரும், அதை நோக்கி பயணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.